இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 9 சான்ஸ்கிரிட் மணிகா புக்கினுடைய லெசன் 5 பஞ்சமஹ பாட்டக. லெசனோட பேரு கர்மனா யாதி சம்சித்திம். சம்சித்திம் அப்படின்னா ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட், ஒரு சக்சஸ், ஒரு பெர்ஃபெக்ஷன் நம்மளோட லைஃப்ல எப்போ கிடைக்கும் நம்மளுக்கு? அது கர்மனா, பை ஆக்ஷன். நம்ம செய்யக்கூடிய டீட்ஸால தான், நம்மளுடைய செயல்களால தான் நம்மளுக்கு லைஃப்ல பெர்ஃபெக்ஷன் கிடைக்கும் அப்படின்றது லெசனோட பேரு. ஸோ இதில் ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சர்ல இந்த முனி இருக்கார்லே, இவர் என்ன பண்றாரு? ஒரு கிரேன், அதாவது பகுலான்னு சொல்லுவாங்க ஹிந்தியில, நாரை, தமிழ்ல நாரை இல்ல கொக்கு, அதனுடைய ஒரு வகை. அந்த பறவையை பஸ்பமாக்குறார், அவரோட கோபத்தால அதை ஒரு சாம்பல் ஆக்குறார். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு இங்க ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க, சச்ச கிருதஸ்தாம் வியலோக்கியத். ஸோ இது என்னன்றது நம்ம லெசன் பார்க்கும்போது பார்க்கலாம். ஒரு கான்வர்சேஷன் கொடுத்துருக்கு ரெண்டு பேர், லோகேஷ் விஷாக. லோகேஷக என்ன சொல்றான்? விஷாக்கே ஸ்வஹ பரீட்சா அஸ்தி கிம் புனராவృத்திஹி கிருதா. விஷாக்கே ஸ்வஹ, அதாவது நாளைக்கு, பரீட்சா அஸ்தி, நாளைக்கு நம்மளுக்கு எக்ஸாம் இருக்கு. கிம் புனராவృத்தி கிருதா, நீ ரிவிஷன் பண்ணிட்டியா? புனராவృத்தினா நம்ம திரும்ப படிக்கிறது, பாடத்தை எல்லாம் திரும்ப படிக்கிறது, பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி விஷாக்கா கேட்கிறான். விஷாக்கா, ஆம், மயா தே சர்வே பாட்டாக சம்யக் ஆவృத்தாக. என் மூலமா, மயானா த்ரூ மீ, என் மூலமா எல்லா பாடமும் சம்யக், ரொம்ப நல்லா, ஆவృத்தாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன், என் மூலமா எல்லா பாடமும் கம்ப்ளீட் பண்ணப்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதக பரீட்சா விஷயே நிஷ்சிந்தா அஸ்மி, அதனால பரீட்சையோட விஷயத்துல நிஷ்சிந்தா, நான் கவலை இல்லாம இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி விஷாக்க சொல்றேன். லோகேஷக சத்தியம் கர்மனா ஏவ நரஹ சஃபல்தாம் ஆப்னோதி. ஆமா, கர்மனா, நம்மளுடைய செயல்கள் தான் நரஹ, மனிதனுக்கு என்ன கொடுக்குது? சஃபல்தாம், சக்சஸை கொடுக்குது அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவன் எக்ஸாம்க்கு எல்லாமே படிச்சுட்டாலே அது அவனுடைய செயல். ஒரு ஸ்டூடெண்டா என்ன பண்ணணும்? எக்ஸாம்க்கு எல்லாமே படிச்சிருக்கணும், எல்லாமே நம்ம ரிவிஷன் பண்ணியிருக்கணும். அதை செய்யறதுனால அவனுக்கு சக்சஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி லோகேஷ் சொல்றான். கிம் ந படித்தா கதா சரித்த சாகராத் சங்கலிதா ஏஷா கதா. என்ன நீ படிக்கலையா? கதா சரித்த சாகரா, கதா சரித்த சாகரம் அப்படின்ற ஒரு புக்கில் சங்கலிதா, சங்கலிதான இருக்கக்கூடிய, ஏஷா கதா, இந்த கதையை நீ படிக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்குறான் லோகேஷன். விஷாக்கா என்ன சொல்றா? அத்திய கக்ஷாயாம் ஆச்சாரியா பாட்டயிஷ்யதி. இன்னைக்கு கிளாஸ்ல டீச்சர் அதை சொல்லி தருவாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். லோகேஷக அகம் தூ சர்வதா கிருஹாத் பூர்வமேவ படித்வா வித்யாலயம் ஆகச்சாமி. நான் என்ன பண்ணுவேன்? சர்வதா கிருஹாத், எல்லாத்தையுமே, கிருஹாத் பூர்வமேவ, வீட்டிலேயே முன்னாடியே, படித்வா படிச்சுட்டு, வித்யாலயம் ஆகச்சாமி, ஸ்கூலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்றான். எத்தர சங்கா பவதி தத் சப்தம் சின்ஹிதம் கரோமி. எங்கெல்லாம் எனக்கு சங்கா, டவுட்ஸ் இருக்கோ, படிக்கும்போது எங்கெல்லாம் எனக்கு டவுட் இருக்கோ, பவதி தத் சப்தம், அந்த வேர்ட்ஸ் எல்லாம், சின்ஹிதம் கரோமி, மார்க் பண்ணிக்குவேன் அப்படின்னு லோகேஷ் சொல்றான். விஷாக்கா என்ன சொல்றா? தர்ஹி வத் அஸ்மின் சித்ரே கிமர்தம் ஏகஹ ரிஷிஹி ஏகா பலாகா ச சித்ரதா சித்ரிதா. நீ தான் ஏற்கனவே படிச்சுட்டு வந்துருவேல, தர்ஹி வத் அப்படின்னா சொல்லு, அஸ்மின் சித்ரே, இங்க கொடுத்துருக்கிற இந்த பிக்சர்ல, கிமர்தம், எதற்காக, ஏகஹ ரிஷிஹி, ஒரு ரிஷியும், ஏகா பலாக்கா, ஒரு கிரேனும், அதாவது ஒரு நாரை இல்ல கொக்கு, அந்த ஒரு பறவையும், ச சித்ரிதா, இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கிறான். வதாமி ரிஷிஹி கிருத்தஹ பூத்வா பலாக்காம் பஷ்யதி. நான் சொல்றேன், இந்த ரிஷி என்ன பண்றாரு? கிருத்தஹ பூத்வா, ரொம்ப கோபமாகி, பலாக்காம், அந்த பேர்டை என்ன பண்றாரு? பஷ்யதி, பார்க்கிறாரு, அந்த நாரையை பார்க்கிறாரு. பலாக்காச்ச தக்தா பூத்வா பூமை பதத்தி, அந்த பேர்டு என்ன ஆகுது? பஸ்பமாகி, அதாவது ஆஷஸ் ஆகி, பூமௌ பதத்தி, பூமியில விழுது அப்படின்னு சொல்றான். விஷாக்கா அஹோ ரிஷேஹி தபஸக பிரபாவக. ஆஹா, இந்த ரிஷியினுடைய தபத்தினுடைய பிரபாவ பாரு, எஃபெக்டை பாரு, அவரை பார்க்கும் போதே அந்த பேர்டு என்ன ஆகுது? ஆஷ் ஆகி விழுது இல்லையா? அப்ப அந்த தவத்தினுடைய பிரபாவத்தோட இன்ஃப்ளூயன்ஸை பாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். லோகேஷக பரந்து சேவாயாக மகத்துவம் தபஸக அபி
அதிகதரம் ஆனா சேவாயாக சர்வீஸ் பண்றோம் இல்லையா, இந்த இடத்துல சர்வீஸ் அப்படின்றது நம்மளுடைய டீட்ஸை சொல்றாங்க. நீ செய்யக்கூடிய செயல்களுடைய மகத்துவம் தபசக அபி அந்த தபத்தை விடவும் அதிகமானது அப்படின்னு சொல்றா. விஷாக்கா சொல்றா படாமஸ்தாவத் யதாதிருஷிம் ஞானவர்தினிம் கதாம். அப்பனா இந்த மாதிரியான ஞானத்தை தரக்கூடிய கதைகளை படிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு கதை கொடுத்துருக்காங்க. கர்மனா யாதி சம்சித்திம். இப்ப லெசன் பார்க்கலாம். கர்மனா யாதி சம்சித்திம். ஆசித் புரா கோபி மகாதபா நாம வனவாசி முனிஹி. புரா அப்படின்னா ஓல்டன் டேஸ், ஏன்ஷியன் டைம்ல. கோபி மகாதபா நாம், ஸோ மகாதபா அப்படின்னு பேர் இருக்கக்கூடிய வனவாசி முனி, வனத்தில் இருக்கக்கூடிய ஒரு முனி இருந்தாரு. ஆசித் ஆசித் புரா கோபி மகாதபா நாம வனவாசி முனிஹி. ஏகதா யதா ச தருச்சாயோ உபவிஷ்ட ஆசித். ஒரு தடவை அவர் என்ன பண்ணார் அப்படின்னா தரு சாயா, தருவனா மரம், சாயானா அதனுடைய நிழல், உபவிஷ்ட அப்படின்னா உட்கார்ந்து இருக்கிறார். ஆசித் ஒரு தடவை அவரு மரத்தினுடைய நிழல்ல உட்கார்ந்துருக்காரு. ததா தஸ்யோபரி ஏகா பலாகா விஷ்டாம் உத்ஸ்ருஜத். ததா அந்த சமயத்துல தஸ்யோபரி, தஸ்ய பிளஸ் உபரி அவருடைய மேல, ஏகா பலாக்கா ஒரு கிரேன் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு நாரை ஒரு கொக்கு என்ன பண்ணுது அப்படின்னா விஷ்டாம் உதஸ்ருஜத். விஷ்டாம் அப்படின்னா எக்ஸ்கிரீமெண்ட், பறவையினுடைய எச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது என்ன பண்ணுது அப்படின்னா அவர் மேல போட்டுடுது. உத்ஸ்ருஜத். ச கிருதஸ்தாம் வியலோக்கியத். அப்ப அவர் என்ன பண்ணார், ரொம்ப கோபமா அந்த பறவையை அவர் பார்க்கிறாரு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டாபிக்ல கொடுத்துருப்பாங்க. சர்ச்ச கிருதஸ்தாம் வியலோக்கியத். ரொம்ப கோபமா அந்த முனிவர் என்ன பண்றாரு, அந்த பறவையை பார்க்கிறாரு. திருஷ்ட மாத்ரா ஏவ பலாக்கா பஸ்மசாத் அபவத். ஸோ அவருடைய பார்வையிலேயே திருஷ்ட மாத்ரா ஏவ பலாக்கா அந்த பேர்டு என்ன ஆகுது, பஸ்மசாத் அதாவது பொடி பொடி அப்படியே ஆஷஸ் மாதிரி ஆயிடுது. சாம்பல் சொல்லுவோம் இல்லையா, சாம்பல் ஆயிடுது. ததஷ்ச ச முனிஹி தபஹ பிரபாவாத் அகங்காரம் உபகதஹ. அதுக்கப்புறம் ததஹ பிளஸ் ச, ததஷ்ச ச முனிஹி அந்த முனி, தபஹ பிரபாவாத் அவருடைய தபத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸால, அகங்காரம் உபகதஹ ரொம்ப அகங்காரம் உள்ள ஒரு பர்சனா ஆயிடுறாரு. ரொம்ப ஒரு ஈகோயிஸ்டிக் பர்சனா, தான் தான் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவர் வாழ ஆரம்பிக்கிறார். ஏகதா அயம் முனிஹி क्वापि नगरे एकं ब्राह्मण गृहं प्राप्य तद् गृहिणीं भिक्षाम् आयाचत्. ஏகதா அயம் முனிஹி ஒரு தடவை அந்த முனி என்ன பண்றாங்க, குவாபி நகரே ஏதோ ஒரு நகரத்திற்கு, ஒரு சிட்டிக்கு, ஏக்கம் பிராமண கிரகம் அங்க இருக்கக்கூடிய ஒரு பிராமணனுடைய வீட்டிற்கு, பிராபிய ஒரு வீட்டுக்கு வராரு. தத் கிரகிணீம் அங்க இருக்கிற கிரகிணீம் அங்க இருக்கிற அந்த பிராமண லேடி இருப்பாங்களே அவங்க கிட்ட, பிக்ஷாம் அயாச்சத் பிக்ஷை கேட்கிறார். சா பதிவிரதா கிரகிணி தம் வதத். அந்த பதிவிருதி அந்த கிரகிணி எப்படிப்பட்டவங்க, அந்த பிராமணி எப்படிப்பட்டவங்கன்னு பார்த்தீங்கன்னா பதிவிருதி, அதாவது அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு சேவை பண்ணக்கூடியவங்க. பதிவிரதா கிரகிணி தம் வதத். அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, இவர் பிக்ஷை கேட்ட உடனே அவங்க என்ன சொல்றாங்க, பிரதீக்ஷஸ்வ ஷணம் யாவத் வர்துஹு பரிச்சாரியம் சமாபயே இதி. ஸோ பிரதீக்ஷஸ்வ, பிரதீக்ஷ பிளஸ் ஸ்வ, பிரதீக்ஷ அப்படின்னா வெயிட் பண்ணுங்க, ஷணம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, யாவத் பர்த்துஹு நான் எப்போ வந்து என்னுடைய பர்த்து அப்படின்னா பர்த்தா அப்படின்னா வந்து ஹஸ்பண்ட் அர்த்தம், என்னோட ஹஸ்பண்டுக்கு பரிச்சாரியம் சமாபயே எப்போ நான் வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு சர்வீஸ் பண்ணி முடிக்கிறேனோ அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க இதி இப்படின்னு சொல்றாங்க. ஏதத் ஸ்ருத்வா ச முனிஹி தாம் கோப திருஷ்டயா திருஷ்டவான். இதை கேட்ட உடனே அந்த முனி என்ன பண்றாரு, ரொம்ப கோபமா பாக்குறாரு. சா விஹஸ்ய ஆபாஷத். அவர் அந்த மாதிரி பார்த்த உடனே அந்த பிராமணி லேடி என்ன பண்றாங்க, விஹஸ்ய ஆபாஷத் ரொம்ப அபாஷத் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, முனே ந அகம் பலாக்கே இதி. நான் வந்து அந்த பேர்டு கிடையாது. சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க முனி, நான் வந்து அந்த பேர்டு இல்லைன்னா அகம் பலாக்கே இதி. தத் ஆகர்ணிய
विस्मितः मुनिः एतत् कथमिव ज्ञातमनया इति चिन्तयन् तत्र उपाविशत् தத் ஆகர்ணிய விஸ்மிதக முனி. இதை கேட்ட உடனே ரொம்பவும் ஆச்சரியமான அந்த முனி என்ன பண்றாரு, ஏதத் கதமிவ, இந்த கதையானது கியாத்தமனையா எப்படி தெரிஞ்சிருக்கும், இதி சிந்தையன் தத்ர உபாவிஷத், இதை யோசிச்சுட்டு அங்கேயே அவர் உட்கார்ந்துக்கிறார். ததஷ்ச ச சாத்வி பர்த்துஹு சுஷ்ருஷாம் கிருத்வா भिक्षामधाय मुनेः अंतिकम आगत. ततश्च ततः प्लस அதுக்கப்புறம் சா சாத்வி, சாத்வி அப்படின்னா நல்ல குணமுடைய ஒரு லேடியை சாத்வின்னு சொல்லுவாங்க. அந்த நல்ல குணமுடைய அந்த லேடி என்ன பண்றாங்க, பர்த்துஹு அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு சுஷூஷாம் அப்படின்னா சர்வீஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். சுஷூஷாம் சர்வீஸ் பண்ணிட்டு கிருத்துவா பிக்ஷாம் ஆதாய பிக்ஷை கொடுக்கறதுக்காக முனேக அந்திக முனிக்கு பக்கத்துல வராங்க. சச்ச முனிஹி, அப்ப அந்த முனி என்ன பண்றாரு, பத்தாஞ்சலிஹி தாம் வதத், அதாவது பத்தாஞ்சலிஹி அப்படின்னா கையை கூப்பி அஞ்சலி பண்றது. கையை கூப்பி அஞ்சலி பண்ணிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, தாம் வதத், அவர் என்ன சொல்றாரு, கதம் துவயா அனன்ய கோச்சரோ भलाका वृत्तांतो ज्ञात इति ब्रूहि तथो भिक्षाम गृहीष्ये. அப்போ அவர் என்ன கேட்குறாரு, கதம் துவயா, எப்படி உன் மூலமா, அனன்ய கோச்சரி அப்படின்னா யாருக்குமே தெரியாத, ஸோ ரொம்ப ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் நடந்திருக்கு அந்த விஷயம். இந்த விஷயம் யாருக்கும் தெரியறதுக்கே சான்ஸ் இல்லை. அந்த மாதிரியான அனன்ய கோச்சரி பலாகா விருத்தாந்தோ, அதாவது அந்த கிரேனினுடைய கதை கியாத்த எப்படி உனக்கு தெரிய வந்தது, இதி புருஹி, இதை சொல்லு, புருஹினா சொல்லுன்னு அர்த்தம், சொல்லு. ததோ பிக்ஷாம் கிரஹிஷ்யே, அப்ப நான் உங்ககிட்ட இந்த பிக்ஷையை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சாவத, தப்ப அவங்க சொல்றாங்க, முனே ந பர்த்து சேவாயாக அபரம் கஞ்சன் தர்மம் கரோம் அகம். ஸோ இந்த ஹஸ்பண்டுக்கு சேவை பண்ணுறதை தவிர்த்து வேற எந்த தர்மமும் நான் செய்ய மாட்டேன். ந பர்த்து சேவாயாக அபரம் கஞ்சன் தர்மம் கரோம் அகம். தத் பிரசாதேன ஏவமே யதாதிருஷம் விஜானம், அந்த நான் ஒரு சேவை பண்ணுறேன் இல்லையா, அந்த கருணைனால, தத் பிரசாதேன ஏவமே எனக்கு யதாதிருஷம் விஜானம், இந்த மாதிரியான ஒரு நாலேஜ் எனக்கு அந்த சர்வீஸ் மூலமாக தான் கிடைச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. கிஞ்ச இதக, ஸோ ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தர்ம வியாத்யா ஆக்கியம் கஞ்சன் மான்ச விக்ரயினம் கத்வா எதத் பிரிச்ச. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, தர்ம வியாத் ஆக்கியம், ஸோ தர்ம வியாத் அப்படின்னு பேர் இருக்கக்கூடிய கஞ்சன் மான்ச விக்ரயினம், அதாவது மாமிசம் சொல்லுவாங்கல்ல, ஃப்ளஷ், கறி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை விற்கக்கூடிய அவர்கிட்ட கத்வா ஏதத் பிரிச்ச, அவர்கிட்ட போய் இதை கேளுங்கன்னு சொல்றாங்க. ததஸ்தே ஸ்ரேயோ பவிஷ்யதி த்வம் ச நிர் அகங்காரக பவிஷ்யசி இதி. ஸோ அப்போ எப்போ நீங்க நிர் அகங்காரம் பவிஷ்யசி, அகங்காரம் இல்லாமல் இருக்கிறீங்களோ, ததஸ் தே அப்படின்னா ததஹ பிளஸ் தே, அப்போதுதான் ஸ்ரேயோ பவிஷ்யதி, ஸ்ரேயோ அப்படின்னா நல்ல ஒரு வர்ச்சு, அறம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒழுக்கம் சொல்லுவோம் இல்லையா, அப்போதான் அது உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏவம் சர்வ விதா பதிவிரதையா அபிஹிதஹ கிரஹிதா அதிதி சத்காரஹ சஹ முனிஹி தாம் பிரணம்ய தத் கிருஹாத் நிர்கச்சத். ஏவம் சர்வவிதா பதிவிரதையா, அதுக்கப்புறம் சர்வவிதா அப்படின்னா எல்லாம் தெரிஞ்ச அந்த பதிவிரதையா, அந்த பதிவிரதி இருக்காங்க இல்லையா, அந்த பிராமண லேடி, அபிஹிதஹ அவங்க சொன்ன மாதிரி, கிரஹிதா அதிதி சத்காரஹ, அதிதி சத்கார், அதிதி அப்படின்னா கெஸ்ட்னு அர்த்தம், சத்கார்னா அவங்களுக்கு சர்வீஸ் பண்றது, இந்த விருந்தோம்பல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த விருந்தோம்பலை எல்லாமே கிரஹிதா ஏத்துக்கிட்டு, ச முனி, அந்த முனி என்ன பண்றாரு, தாம் பிரணம்ய தத் கிருஹாத் நிர்கச்சத், அவங்களுக்கு வணக்கம் சொல்லிட்டு அந்த வீட்டில இருந்து வெளியில வராரு.
அந்யே துஹு இன்னொரு நாள் சக முனிஹி அவர் என்ன பண்றாரு, சமன் விஷயனா சர்ச் பண்றது, தேடிக்கிட்டே தம் விபனிஸ்தம் மான்சானி விக்ரணித்தம் உபாகச்சத். ஸோ தேடிக்கிட்டே எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விபனிஸ்தம் ஒரு ஷாப்பில் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு பர்சனை பார்க்குறாரு. அவர் யார், மான்சானி விக்ரிணித்தம். ஸோ அது அவர் வந்து மாமிசத்தை விற்கக்கூடியவர்கிட்ட உபாகச்சத், அவர்கிட்ட அவர் போகிறார். தர்ம வியாதஷ்ச திருஷ்டுவா ஏவம் தம் முனீம் அபாஷத். ஸோ அந்த தர்ம வியாத் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திருஷ்டுவாச்ச பார்த்த உடனே, இந்த முனிவரை பார்த்த உடனே தம் முனிம் அந்த முனிவர்கிட்ட அபாஷத் அவர் என்ன சொல்றாருன்னா, பிராமண கிம் பதிவிரதையா தயா ஈஹ துவம் பிரேஷிதக, என்ன நீங்க அந்த பிரதிவிருதி சொன்னது மூலமா இங்க வந்தவங்களா அப்படின்னு கேட்கிறாரு. தத் ஆகர்ணிய ச முனீர் விஸ்மிதஹ தம் தர்ம வியாதம் ஆவதத். இதை கேட்ட உடனே முனீர் விஸ்மிதஹ ரொம்பவும் திரும்பவும் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. தம் தர்ம வியாதம் அந்த தர்ம வியாது கிட்ட சொல்றார். அவதத் பத்ர மான்ச விக்ரிணியதே கதம் இதாதிருஷம் விஜானம். பத்ர ஏ மனிதா, மேன் சொல்றது பத்ரா, மான்ச விக்ரீணக மாமிசத்தை விற்கக்கூடிய தே நீ கதம் ஈதிருஷம் விஜானம் உனக்கு எப்படி இந்த மாதிரியான ஒரு அறிவு அப்படின்னு அவர் கேட்கிறாரு. தர்ம வியாதக அவதத் அவர் என்ன சொல்றாரு, பிராமன் அகம் மாதா பித்ரௌ பக்தக. ஸோ நான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாவினுடைய ஒரு பக்தன். தௌஹி மம பராயணம் அவங்க தான் என்னுடைய பராயணம் அப்படின்னா என்னுடைய சரணம், என்னுடைய எல்லாமே அவங்க தான். அகம் தௌ ஸ்நாபயித்வா ஸ்நாமி அவங்களை நான் குளிக்க வச்சுட்டு தான் நான் குளிப்பேன். போஜயித்வா போஜனம் ஸ்வீகரோமி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தான் நான் சாப்பிடுவேன். ஷாயித்வா ச ஸ்வாபிமி அவங்களை தூங்குனதுக்கு அப்புறம் தான் நான் தூங்குவேன். தேன மே யதாதிருஷம் விஜானம். ஸோ இதனால தான் எனக்கு, அதாவது நான் பண்ணக்கூடிய என்னுடைய வேலைகளை நான் சரிவர செய்யறதுனால தான் எனக்கு என்னது இந்த மாதிரியான ஒரு விஜானம் அறிவு அப்படின்னு சொல்றாரு. அந்யஹதானா ச மிருகதீனா மான்சானி ஸ்வதர்ம இதி மத்வா விருத்தயர்தம் விக்ரீனே நது தனலிப்சயா. அந்யஹதானாம் ச மிருகதீனாம் அதாவது மற்றவங்களால கொல்லப்பட்ட இந்த மிருகத்தை மான்சானி அதனுடைய மாமிசத்திற்காக, அதுவும் எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா விருத்தயர்தாம் என்னுடைய வாழ்வாதாரம் சொல்லுவாங்க, என்னுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்காக, ஸ்வதர்மம் இதி அதுதான் என்னுடைய தர்மமா நான் வந்து விற்கிறேன், அதை ஒரு தர்மமா நான் செய்யறேனே தவிர ந தூ தன லிப்சையா பணத்தாசை அந்த பேராசையினால இதை நான் விற்கல. ஆனால் நான் இதை எதுக்காக விற்கிறேன் அப்படின்னா என்னுடைய வாழ்வாதாரமான இதை மற்றவங்க கொண்டு அந்த அனிமலுடைய மாமிசத்தை நான் விற்கிறேன், பணம் ஆசைக்காக கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல கிரீட் வரணும், கிரீட் கிடையாது கிரீட்னு வரணும். இந்த பேராசையால நான் இதை விற்கல. ஹே முனே ஞான விக்னோ அகங்காரக அந்த ஞானத்துக்கு ஒரு விகுன்னா என்ன அர்த்தம், ஒரு ஹிண்ட்ரன்ஸ், ஒரு அப்டக்கல், ஒரு தடையா இருக்கிறது தான் உன்னுடைய அகங்காரம். நமக்கு அகங்காரம் இருந்தால் அந்த நாலேஜ் வளராது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அத்தக ஸ்வதர்மம் சர அதனால உன்னுடைய தர்மத்தை நீ கடைப்பிடி. ஏன ஆஷு பரம் ஸ்ரேயக அவாப்சியசி. ஸோ நீ வந்து உன்னுடைய தர்மத்தை கடைப்பிடித்தாலே உனக்கு என்ன சீக்கிரத்திலே வந்து சேரும், ஸ்ரேயக அதாவது கல்யாண் சொல்லுவாங்க இல்லையா, உன்னுடைய முன்னேற்றம் உன்னுடைய வெல்ஃபேர் உனக்கு வந்து சேரும், நீ அதை போய் அடைஞ்சிருவ அப்படின்னு சொல்றாரு. ததஷ்ச தர்ம வியாதேன ஏவம் அனுசிஷ்டः स मुनिः तत् गृहं गत्वा धर्मव्याधस्य च सर्वं क्रियाविधिम् अवलोक्य परिदुष्टः वनं गतवान् अवाप्तवान् च तथूपदेशात् सिद्धिं ततश्च ततः प्लश्च அதற்கப்புறம் தர்ம வியாதேன் அந்த தர்ம வியாத மூலமா ஏவம் அனுசிஷ்டக என்னெல்லாம் சொல்லப்பட்டதோ இதெல்லாம் அவர் சொன்னாரோ ச முனிஹி தத் கிரகம் கத்துவா அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அவருடைய கிரகத்துக்கு போறாரு.
அந்த தர்ம வியாதர் இருக்காரு அவருடைய வீட்டுக்கு போறாரு. தர்ம வியாதஸ்ய ச சர்வம் கிரியாவிதம். ஸோ அவர் செய்யக்கூடிய எல்லா வேலைகளையுமே பார்க்குறாரு. அவலோக்கிய பார்த்து அவர் என்ன ஆகுறாரு, பரிதுஷ்டக ரொம்ப சந்தோஷமாகி வனம் கத்துவான் கணத்துக்கு வராரு. வந்து அவர் என்ன பண்றாரு, ததுபஷேதாத் சித்திம் அவாப்தவான். அவர் சொன்ன உபதேசத்தால எல்லாத்தையுமே செஞ்சு சித்திம் அதாவது சக்சஸை ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டை வந்து அவாப்தவான் அடைகிறாரு. ஸோ அவருடைய வாழ்க்கையில் அவர் எப்போ அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஆகுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவருடைய செயல்களை செய்யும் போது மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. உத்தச்ச. ஸோ அதனால சொல்லப்பட்டது என்னது, கர்மநைவ, கர்ம பிளஸ் ஏவ, கர்மநைவ ஹி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதய, ஜனக ஆதய அதாவது ஜனகம் மற்றும் அந்த கிரேட் பீப்புள் எல்லாம் கர்ம ஏவ அவங்களுடைய கர்மால தான் அவங்களுடைய டீட்ஸால தான் சன்சிதிம் ஆஸ்திதக சக்சஸை அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சில்ட்ரன் உங்களுக்கு லெசன் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் திரும்பவும் ரீட் பண்ணி அந்த மீனிங்ஸோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி திரும்பவும் நல்லா ரீட் பண்ணுங்க சில்ட்ரன். தேங்க்யூ.